ஓகே. நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல ஒரு இது ஒரு கன்டென்ட் தான். கன்ஜங்ஷன் அண்ட் கனெக்டர்ஸ். சரிங்களா? இத பத்தி ஏற்கனவே நம்ம நெறையா ஆ இன்னொரு வீடியோ ஒரு ஒரு காமனான டாபிக்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுவும் இதுல ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பேசிக்கான ஒரு கன்ஜங்ஷன பத்தி நான் சொல்லியிருந்தேன். கன்ஜங்ஷன் என்னது? கனெக்டர்ன்னு என்னது? பேசிக்கா ஜெனரலா டாபிக் சொல்லியிருந்தேன். அத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த டாபிக்க வாங்க. அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். அ எதுவுமே தெரியாம டைரக்ட்டா இந்த டாபிக்ல வந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கன்ஜங்ஷன்னா என்னது? கனெக்டர்னா என்னது? லைட்டா கொஞ்சம் தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த டாபிக்ல வாங்க. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போறது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். சரிங்களா? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல கன்ஜங்ஷன் அண்ட் கனெக்டர். ரொம்ப ஈஸியா ஒரு லேமேனுக்கு புரியிற மாரி சொல்லி தரேன். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஆ சரி ஓகே, ஓகே. கன்ஜங்ஷன் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா, கன்ஜங்ஷன் ஓகே கோடு கரெக்ட்டா போட வர மாட்டேங்குது. கன்ஜங்ஷன், கனெக்டர் 2 இது இருக்கு. சரிங்களா? கன்ஜங்ஷன், கனெக்டர். சரி. கன்ஜங்ஷன் ஏற்கனவே அந்த இதுல சொல்லியிருக்கிறேன். கன்ஜங்ஷன்னா என்னதுன்னா, இணைப்பு சொல். சரிங்களா? கன்ஜங்ஷன்னா என்னன்னா, இணைப்பு சொல். அதே மாரி கனெக்டர்னா என்னது? அதுவும் இணைக்குது. கனெக்ட்னாலும் இணைக்கிறது தான். கனெக்ட் பண்றது, சேர்க்கிறது. ஜங்ஷன் இணைக்கிறது. ஜங்ஷன் என்னது? ஒரு 4 ரோடு ஒண்ணா சேர்ற இடத்த ஜங்ஷன்பாய்ங்க. சரிங்களா? இப்ப 4 பேர் கூடி ஒண்ணா பேசுற இடத்த வந்து என்னது? ஜங்ஷர்ன்னு சொல்லுவாங்க. வேர்டு கூட ஒரு வார்த்தை படிக்கணும்னா படிச்சுக்கலாம். ஜங்ஷர். இது ஜங்ஷனு, ஜங்ஷர். டியூஆர்இன்னு வரும். ஜங்ஷர். சரிங்களா? அது வந்து 4 பேர் சேர்ந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒரு ஒண்ணா சேர்ந்து கூடி பேசுற இடம். ஒண்ணா சேர்ற இடம். சரிங்களா? கூடி பேசி இப்போ வந்து ஒரு பார்க் வந்து ஒரு பொதுவா நீங்க கூடி பேசுற இடமா இருந்ததுன்னா, அது உங்களோட ஜங்ஷர். சரிங்களா? இப்படி இப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கனெக்ட் பண்றதுக்குண்டிய வார்த்தை தான் இந்த ஜங்ஷன்ங்கிறது. கனெக்ட்ங்கிறதும் கனெக்ட் பண்றது. சரிங்களா? கண்ணுனா பக்கத்துலன்னு அர்த்தம். ஜங்ஷன்னா சேர்க்கிறது. ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தை பக்கத்துல சேர்க்கிறது. ஒரு ஃப்ரேஸ் ஒரு ஃப்ரேஸ் பக்கத்துல சேர்க்கிறது. ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸ் பக்கத்துல சேர்க்கிறது. இதுதான் கன்ஜங்ஷன். கனெக்ட்னாலும் கனெக்ட் பண்றது. சரிங்களா? எப்படி சொல்றது? ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸோட கனெக்ட் பண்றது. இந்த மாரி கனெக்ட் பண்றதுக்கும் இது பண்ணுவாங்க. இது 2க்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கு. நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகிவிடக்கூடாது. கன்ஜங்ஷன், கனெக்டர் இது எல்லாமே என்ன? இது இந்த இது இந்த 2மே என்னன்னா, இது எல்லாமே என்னதுன்னா, ஆ சேர்க்கிறதுக்குள்ள வார்த்தை தான். அதாவது ஒரு கம்மு மாரி. ஒரு 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 பேப்பர் இன்னொரு பேப்பரோட எப்படி ஒட்டுறோம்? வேற ஒரு 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 பொருள இன்னொரு பொருளோட எப்படி சேர்க்கிறோமோ, அதே மாரி தான் என்னது ஒரு துணிய இன்னொரு துணியோட தைக்கிறோம்ல, அதே மாரி ஒரு சென்டென்ஸையும் இன்னொரு சென்டென்ஸோட சேர்க்கிறது. சேர்க்கிறதுக்கு உண்டான ஒரு இதுதான். ஆனால் ரொம்ப டீட்டெயில்டா ஆ கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ பார்க்கலாம். இப்ப கன்ஜங்ஷன பத்தி பார்க்கலாம். சரிங்களா? கன்ஜங்ஷன், கனெக்டர்ன்னு 2 இருக்கு. இல்ல கன்ஜங்ஷன பத்தி பார்க்கலாம். இப்போ சரிங்களா? சரி. கன்ஜங்ஷன்ல மொத்தம் நெறைய ஒரு எப்படி சொல்றது? சப்பார்டினேட் கன்ஜங்ஷன், கோஆர்டினேட் கன்ஜங்ஷன் இருக்குது. சரிங்களா? அதுல பாருங்க, எ கன்ஜங்ஷன் இஸ் எ வேர்ட் தட் ஜாயின்ஸ் 2 வேர்ட் ஆர் சென்டென்ஸ். ஒரு கன்ஜங்ஷன் வந்து ஒரு என்னது? ஒரு வேர்டையும் ஒரு 2 வேர்டையும் 2 சென்டென்ஸையும் சேர்க்கக்கூடியது அப்படின்னு போட்டிருக்கு. சும்மா நரேஷன்ல போட்டிருக்கு. சும்மா லைட்டா வாசிச்சுட்டு அப்படியே போலாம். சரிங்களா? அ கனெக்டர் இஸ் எ வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் தட் ஜாயின்ஸ் 2 சென்டென்ஸ் ஆர் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் டுகெதர். இது பார்த்தீங்களா? இது வேர்டு. சென்டென்ஸ சேர்க்கிறது. கனெக்டர் பாருங்க. கனெக்டர் இஸ் எ வேர்ட். அது வந்து ஒரு வார்த்தையா இருக்கலாம். இல்ல ஒரு ஃப்ரேஸா இருக்கலாம். சரிங்களா? கனெக்டர் வந்து ஒரு வேர்டா இருக்கலாம். இல்ல ஒரு ஃப்ரேஸா இருக்கலாம். ஆனா இங்க பாருங்க, கன்ஜங்ஷன் இஸ் எ வேர்ட் அப்படின்னு போட்டிருக்கு. இதுல பாருங்க வேர்டா இருக்கலாம். ஒரு ஃப்ரேஸா இருக்கலாம். இன் தட் கேஸு, ஆ இந்த ஈவென்ட் ஆஃப், அ இந்த மாரி ஆன் அக்கவுண்ட் ஆஃப் இதெல்லாம் என்னெல்லாம் ஒரு ஃப்ரேஸ் தானே. இந்த மாரி ஒரு ஃப்ரேஸு சரிங்களா? இந்த மாரி ஒரு ஆஸ் வெல் அஸ் இந்த மாரி ஒரு ஃப்ரேஸாவும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கனெக்டர் வரலாம். அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்கலாம். தட் ஜாயின்ஸ் 2 சென்டென்ஸ் ஆர் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் டுகெதர். ஒரு சென்டென்ஸா இருக்கலாம். இல்ல மொத்தம் ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸா இருக்கலாம். அது சேர்க்கக்கூடியது. தே ஆர் ஆல்சோ நோன் அஸ் கன்ஜங்ஷன். சரிங்களா? ஆ இத வந்து என்ன தே ஆர் ஆல்சோ நோன் அஸ் கன்ஜங்ஷன் சொல்றாங்க. கனெக்டர்ல என்ன என்ன கன்ஜங்ஷன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட், பட் இதெல்லாம் கன்ஜங்ஷனு. கனெக்டர்ல வந்து என்னன்னா, கனெக்டர்ல வந்து எல்லாமே கன்ஜங்ஷன் இருக்கும், ப்ரிப்போசிஷன் இருக்கும். அதே மாரி என்ன ஃப்ரேஸும் இருக்கும். அட்வெர்பியல் ஃப்ரேஸும் இருக்கும். இது 3ம் சேர்ந்தது தான் கனெக்டர். நல்லா கவனிச்சுக்கோங்க. கன்ஜங்ஷன் வந்து என்னதுன்னா, கன்ஜங்ஷன் மட்டும் தான் இருக்கும். கன்ஜங்ஷனு அது மட்டும் தான் இருக்கும். ஆனா கனெக்டர்ல வந்து என்னது இருக்கும்? ஆ கன்ஜங்ஷன் இருக்கும், ப்ரிப்போசிஷன் இருக்கும், ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் இருக்கும், அட்வெர்ப் இருக்கும், அட்வெர்பியல் ஃப்ரேஸ் இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே சேர்ந்தது தான் கனெக்டர். சரி.
அடுத்து பாருங்க, கன்ஜங்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ நோன் as கனெக்டர்ஸ் ஆர் லிங்கர்ஸ் அண்ட் ஆர் லிங்க் வேர்ட்ஸ். கன்ஜங்ஷன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கனெக்டர்னு சொல்லுவாங்க, லிங்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா யாருக்கு பாருங்களேன், கனெக்டர்ல கன்ஜங்ஷனும் இருக்கும். இதை வந்து கன்ஜங்ஷனை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லிங்கிங் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, லிங்க் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஜாயினிங் வேர்ட்ஸும்பாங்க. இதுக்கு நிறைய பேர் வரும், கனெக்டிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இங்கிலீஷ்ல ஒரு டஃப்பான இது என்னன்னா, ஒரு இதுக்கு நிறைய ஒரே மாதிரி நிறைய பேர் ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொரு இது போட்டிருப்பாங்க. இல்ல லிங்கிங் வேர்ட்ஸ்னு போட்டிருக்காங்களா, இன்னொரு புக்ல என்ன போட்டிருப்பாங்க, கன்ஜங்ஷன்ஸ் ஆர் ஜாயினிங் வேர்ட்ஸ்னு போட்டிருப்பாங்க. நீங்க கன்ஃபியூஸ் ஆகுது. அது மாதிரி கனெக்டிவ்ஸ்னு போட்டிருப்பாங்க, கனெக்டிவ்ஸ்னு போட்டிருக்காங்க. கன்ஜங்ஷன் இப்போ கனெக்டிவ்ஸ் ஆர் யூஸ் டு கனெக்ட் வேர்ட்ஸ் அப்படின்லாம் போட்டிருந்தாங்கன்னா, கனெக்டிவ்ஸ்னாலும் என்னதுன்னா கன்ஜங்ஷன் தான் அர்த்தம். சரிங்களா? கனெக்டிவ்ஸ்னா என்னதுன்னா, கன்ஜங்ஷனையும் கனெக்டரையும் ரெண்டையும் சேர்த்து சொல்லச்சுல கனெக்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? we use conjunctions to join words, group of words or sentences. சரிங்களா? திரும்ப திரும்ப அதே தான் போட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, he ran fast but ஆனா he missed the train. அவன் வேகமா ஓடினா ஆனாலும் என்ன, ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டான். சரிங்களா? கனெக்டிங் வேர்ட்ஸ், பட் she ran fast and won the race. அவன் வேகமா ஓடினதுனால ஒரு ரேஸ்ல வின் பண்ணிட்டான். அண்ட் கனெக்டிங் வேர்ட்ஸ், அதாவது கன்ஜங்ஷன், இதெல்லாம் கன்ஜங்ஷன் அண்ட் கன்ஜங்ஷன். ராணி வென்ட் டு த மார்க்கெட் அண்ட் பாட் வெஜிடபிள்ஸ் அண்ட் கன்ஜங்ஷன். சரிங்களா? இட் ரெயின்ட் ஹெவிலி பட் ஆனா த மேட்ச் கண்டினியூடு. சரிங்களா? ஹீ இஸ் சிக் ஸோ அதனால ஹீ இஸ் இன் ஹாஸ்பிட்டல். அவன் உடம்பு சரியில்லை அதனால அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான். சரிங்களா? இதெல்லாம் கன்ஜங்ஷன். இதெல்லாம் என்னதுன்னா கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன்ல வந்து ரெண்டு டைப் இருக்குது. மெயினா ரெண்டு டைப் மெயினான டைப். மொத்தம் 3 இது சொல்லுவாங்க, கோரிலேட்டிவ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ மெயினானது மட்டும் பார்ப்போம். யாருக்குன்னே கன்ஜங்ஷன் நடந்துச்சுல சொல்லியிருப்பேன். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இந்த பக்கம் பாருங்க, சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். சரியா? இப்போ இந்த ரெண்டு பக்கத்துல இருக்கிறதுனால இப்படியே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அப்போதான் ரொம்ப ஈஸி, கொஞ்சம் நல்லா இருக்கும். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் லிங்க் டூ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தட் இண்டிபெண்டன்ட்லி மேக் சென்ஸ். இல்ல புள்ளி வைக்காம இதை அப்படியே தூக்கி மேல போட்டிருக்கலாம். தட் இண்டிபெண்டன்ட்லி மேக் சென்ஸ். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் என்ன, ஃபேன் பாய்ஸ்மாங்க, ஃபார், அண்ட், நாரு, சோ, எட்டு, ஸ்டில், இந்த மாதிரி வர்றதெல்லாம் எல்லாம் உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இந்த போட்டிருக்காங்க பாத்தீங்களா, இதெல்லாம் என்ன கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். சரி, கரெக்டா கோடு போட முடியல, மன்னிச்சுக்கோங்க. இதெல்லாம் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் தான். சம் காமன் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் ஆர் அப்படின்னு போட்டு எல்லாம் போட்டு விட்டுருக்காங்க. சரிங்களா? கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் பாருங்க, தீஸ் கன்ஜங்ஷன் ஜாயின் வேர்ட்ஸ் ஃப்ரேஸ் கிளாஸ் ஆஃப் ஈக்குவல் ரேங்க். வேற ஒன்றும் இல்லை. இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனுக்கும் சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். இது வாக்கியத்தோட ரெண்டாவது கருத்துல வரும். இது வாக்கியத்தோட முதல் கருத்துல வரும். சரிங்களா? எது வாக்கியத்தோட ரெண்டாவது என்னது அப்படின்னு புரியலன்னா ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நடந்த செயல் பக்கத்துல வராம ரெண்டாவது நடந்த செயல் பக்கத்துல தான் இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வரும். ஆனா இந்த சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வாக்கியத்தோட முதல் கருத்துல வரும். சரிங்களா? எப்படி அப்படின்னா, இப்ப சொல்றேன், ஐ வென்ட் டு மார்க்கெட். ஒரு உதாரணத்துக்கு, ஐ வென்ட் டு மார்க்கெட் அண்ட் ஐ பாட் சம் ஃப்ரூட்ஸ். சரிங்களா? மார்க்கெட்டுக்கு போனது ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் காய்கறி வாங்குறோம். அப்படின்னா இந்த ஆண்ட்ங்கிறது எது பக்கத்துல இருக்கு, அண்ட் ஐ பாட் சம் ஃப்ரூட்ஸ் நினைச்சுக்கோங்களேன். ரெண்டாவது மார்க்கெட்டுக்கு போனது ஃபர்ஸ்ட், அங்க போய் ஃப்ரூட்ஸ் வாங்குறது ரெண்டாவது. அந்த ஆண்ட்ங்கிறது எது பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா, ரெண்டாவது கருத்து பக்கத்துல இருக்கும். இதுதான் வந்து என்னது, கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இதுதான் மெயினான கான்செப்ட். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் எப்பவுமே வாக்கியத்தோட ரெண்டாவது கருத்துல இருக்கும். சரிங்களா? அது என்னென்ன கன்ஜங்ஷன்னா இது. அதோட தன்மையை பொறுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்தெந்த கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும்னு நம்ம தான் செலக்ட் பண்ணணும். சரிங்களா? அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் இப்போ தேர்ஃபோர், அதர்வைஸ், இல்லாட்டினா, ஆஸ் வெல் அஸ், டு, கூட, இந்த மாதிரி எல்லாமே, இதுல எல்லாமே உங்களுக்கு தமிழ் மீனிங் நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். தமிழ்ல அப்படியே வேகமா சொல்றேன், அதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. இந்த போட்டிருப்பேன், ஆஸ் வெல் அஸ், அத்துடன், இந்த மாதிரி நிறையா. சரிங்களா? கான்சிக்வன்சி, விளைவாக, ஃபார், அதனால, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் உண்டான
இதுவும் தமிழ்ல அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இது எல்லாமே என்னன்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். சரிங்களா? இது கீழேயும் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க. சரிங்களா? ஆ, இப்போ இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் உங்களுக்கு தெரிய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்னா இதுல நிறைய இருக்கு. ஆனா ஜென்ரலா சரி அப்படின்னா இந்த ஃபேன் பாய்ஸ்ன்னு சொல்றீங்களே, புரியுது ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு ஃபாரு, ஆண்டு, நாரு, பட்டு, ஆறு, எட்டு, ஸ்டில்லு, சோவு இதெல்லாம் இது மட்டும்தான் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் சொல்லியிருப்போம். ஓகே இது ஜென்ரலா எல்லாரும் யூஸ் பண்றது. சரிங்களா? ஆ, மத்த இது இருக்கு. கோஆர்டினேட் அந்த அதர்வைஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதர்வைஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆ, அந்த மாரி இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, அதுவும் யூஸ் பண்ணலாம். பட் ஜென்ரலா யூஸ் பண்றது இதுதான். ஸ்கூல்ல இதெல்லாம் மோஸ்ட்லி ரென்னன் மார்ட்டின் புக்ல நீங்க பார்த்தீங்கனாலுமே, இது மோஸ்ட்லி இந்த ஃபேன் பாய்ஸ்ல உள்ளது தான் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 1, 2 தான் அடுத்தது யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கிலீஷ்ல நெறைய நெறைய விதமா யூஸ் பண்ணலாம். இதான் கான்செப்ட். ஆனா இப்போ உங்களுக்கு தெரிய வேண்டியது கோஆர்டினேட் கன்ஜங்ஷன்ங்கிறது என்னதுன்னு கீழ போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனு. இது வந்து எப்பவுமே வாக்கியத்தோட 2வது கருத்துல வரும். இதுதான் மெயினு. சரிங்களா? இத வளவளன்னு இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க. இதுதான் மெயினு. கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும். இதெல்லாம் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இது வாக்கியத்தோட 2வது கருத்துல வரும். சரி. குமுலேட்டிவ் கன்ஜங்ஷன். இது வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ல குமுலேட்டிவ்னு போட்டிருக்கு. சரிங்களா? இது வந்து என்னன்னா ஆட் பண்றது. எனக்கு ஐ லைக் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு. ஐ லைக் ஸ்கூட்டர். ஆல்சோ ஐ நீட் அ ஐ நீட் அ கேடிஎம் பைக்கு. இந்த மாதிரி ஆட் பண்றது. சாய்ஸ் கன்ஜங்ஷன் இது வந்து ஆட் பண்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. இது சாய்ஸ். சாய்ஸ் ஏதாட்டி ஒண்ணு. வாட் யூ வாண்ட் டு யூ லைக் ஆப்பிள் ஆர் ஆரஞ்சு ஏதாட்டி என்ன வேணும் அப்படின்ட்டு ஆர் போட்டு சொல்றது. இது எல்லாமே என்னன்னா அதுக்கு தான் யூஸ் பண்றது சாய்ஸ்க்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க கான்ட்ராஸ்ட் கன்ஜங்ஷன். கான்ட்ராஸ்ட் என்னதுன்னா அப்படி இல்ல. ஐ லைக் எப்படி ஐ டோன்ட் லைக் ஆப்பிள் பட் ஐ ட்ரிங்க் ஆப்பிள் ஜூஸ். சரிங்களா? பட் ஐ ட்ரிங்க் ஆப்பிள் ஜூஸ் அப்படின்னு சொல்றது. அப்படின்னா எனக்கு ஆப்பிள் பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் ஆப்பிள் பட் ஐ ட்ராங்க் என்னது ஐ டோன்ட் லைக் ஆப்பிள் பட் ஐ ட்ரிங்க் ஆப்பிள் ஜூஸ். எனக்கு பிடிக்காது ஆனா என்னது ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிட்டேன். இப்படி கான்ட்ராஸ்டா ஐ டோன்ட் லைக் ஐ டோன்ட் லைக் ஜீன்ஸ் பட் ஐ பட் ஐ பாட் பட் ஐ பாட் ஜீன்ஸ் பேண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கான்ட்ராஸ்டா. சரிங்களா? ஐ டோன்ட் ஐ டோன்ட் லைக் இங்கிலீஷ் டீச்சர் பட் ஐ அட்டெண்டட் த இங்கிலீஷ் கிளாஸ். சரியா? எனக்கு இங்கிலீஷ் டீச்சர் பிடிக்காது பட் என்னன்னா நான் இங்கிலீஷ் அட்டன் பண்ணேன். இந்த மாதிரி கான்ட்ராஸ்டா வர்றதுக்கு கான்சிக்வன்ஸ்னு விளைவு. சரிங்களா? ஸோ அதனால விளைவாக. சரிங்களா? ஸோங்கிற அதனால. சரிங்களா? ஐ ஐ டோன்ட் லைக் ஆப்பிள் ஸோ ஐ டிட் நாட் ட்ரிங்க். அதனால என்ன பண்ணேன்னா ஆப்பிள் ஜூஸ் குடிக்கல. ஐ டோன்ட் லைக் ஆப்பிள் ஸோ ஐ டிட் நாட் ட்ரிங்க் என்னது ஆப்பிள் ஜூஸ் எஸ்டர்டே. சரியா? இந்த மாதிரி சொல்றதெல்லாம் என்னதெல்லாம் வரும்னா கான்சிக்வன்ஸ் விளைவு. சரிங்களா? என்னது ஐ ஐ broke த கிளாஸ் ஸோ நான் கண்ணாடி உடைச்சிட்டேன். ஐ broke த கிளாஸ் ஸோ மை மாம் ஸ்கோல்டட் மீ. அதனால எங்க அம்மா திட்டிட்டாங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள் சும்மா லோ லோ நார்மலா இருந்த மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போ அப்படி அப்படி நடத்துறதுனால அப்படியே இப்போ நடத்துச்சுலேயே சும்மா எக்ஸாம்பிளா சொல்றதுனால நார்மலா இருக்கு. இந்த இதுல கொடுத்துருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்களா? பாருங்க. எல்லாம் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. சி ரேன் ஃபாஸ்ட் இந்த போட்டிருக்கு. சி ரேன் ஃபாஸ்ட் அண்ட் வான் த கேம். ஆட் பண்றாங்க. அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அதனால ஆண்டுங்கிறது யூஸ் பண்றாங்க. காட் மேட் த கண்ட்ரி அண்ட் ஆட் பண்றாங்க. மேன் மேட் த டவுன். சரிங்களா? கெட் ரெடி சூன். சரிங்களா? இதுல போட்டிருக்கு பாருங்க. எங்க போட்டிருக்கு? இந்த கீழே இருக்கு. ஆர் ஆர் பாருங்க. சாய்ஸ் 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 போட்டிருக்கா? ஆர் கெட் ரெடி சூன் ஆர் யூ வில் மிஸ் த பஸ். ரெண்டு ரெண்டு சான்ஸ் கொடுக்குறாங்க. நீ நீ என்ன பண்ணும்? நீ சீக்கிரம் ரெடியானா ரெடி ரெடியா என்னது ரெடி ஆகலைன்னா என்னது நீ வந்து பஸ்ஸை மிஸ் பண்ணிருவ. ரெடி ஆனா மிஸ் பண்ண மாட்ட. ரெடி ஆகலைன்னா என்னது ஆர் இல்லாட்டினா. சரிங்களா? நமக்கு சாய்ஸ் கொடுங்க. இல்லாட்டினா ஆர் இல்லாட்டினா சீக்கிரம் ரெடி ஆகும் இல்லாட்டினா.
சாய்ஸ் ஒப்பீனியன். யூ வில் மிஸ் த பஸ். ஐ ரெக்வஸ்டட் ஹிம். ஆனா he did not do the work. அவர்கிட்ட நான் வேண்டுகோள் கொடுத்தேன், அவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன். ஆனா அவரு ஒர்க்கை செய்யல. சரிங்களா? ஆனா அவரு ஒர்க்கை செய்யல. கான்ட்ராஸ்ட். சரிங்களா? ரெக்வஸ்ட் பண்ணுனா வேலை செஞ்சிருக்கணும், ஆனா செய்யல. சரிங்களா? அந்த மாதிரி கான்ட்ராஸ்டான பதில் வரணும். சரிங்களா? கான்ட்ராஸ்டானது. சரிங்களா? நம்மளுக்கு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் பிடிச்சிருக்கும், ஆனா நான் அந்த ஜீன்ஸ் பேண்ட் வாங்கல. அந்த மாதிரி. ஆஹ் நான் எனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கும், ஆனா நான் போகல. எனக்கு ஃபுட்பால் ஆட பிடிக்கும், ஆனா நான் வந்து ஃபுட்பால் பூட்ஸ் வாங்கல. இந்த மாதிரி ஏதாட்டி சொல்லச்சுல இந்த கான்ட்ராஸ்டானது சொல்லச்சுல. பிஹேவ் வெல் எல்ஸ் யூ வில் சஃபர். சரிங்களா? இதுவும் இந்த மாதிரி தான். ஒழுங்கா பிஹேவ் பண்ணு, இல்லைன்னா நீ தான் சஃபர் ஆக போற, இல்லாட்டினா நீ தான் சஃபர் ஆக போற. இந்த மாதிரி எல்லா இதுக்குமே கன்ஜங்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அங்க பாருங்க, பட், அண்ட், ஆர், இல்ல ஒப்பீனியன். ஃபினிஷ் யுவர் ஒர்க், இல்லாட்டினா யூ வில் நாட் பி சென்ட் ஹோம். இது அதனால் காரணத்தால். த சைல்டு வாஸ் இல். குழந்தை உடம்பு சரியில்லாத காரணத்துல, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதனால ஹி வாஸ் அட்மிட்டட் இன் த ஹாஸ்பிட்டல். என்னதான் இதுல வந்து ஒரு கன்ஜங்ஷன் வச்சு நம்ம சேர்த்திருந்தாலும் இந்த சென்டென்ஸ் இண்டிபெண்டாவே இருக்கும். மீனிங் சென்ஸ் வந்து இண்டிபெண்டா இருக்கும். சரிங்களா? அது எப்படின்னா உங்களுக்கு சொன்னா இப்போ உடனே சொன்னா புரியாது. பட் நீங்க இங்கிலீஷை ஃபீல் பண்ணி அது நிறைய சென்டென்ஸ் போட்டு நீங்க பேசச்சுல அப்பதான் சரி என்னடா கன்ஜங்ஷன் சேர்த்திருக்காங்களே. இருந்தாலும் இது ஒரு இண்டிபெண்டான மீனிங்கா இருக்கும். சரிங்களா? ஐ ரேங்க் அப், பட் ஆனா ஹி டிட் நாட் ஸ்பீக் டு மீ. சரிங்களா? இந்த கோஆர்டினேட் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணச்சுலாம் சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு இண்டிபெண்டாவே இருக்கும். அது கம்பைன் சேர்த்து இருந்தாலும் அது ஒரு இண்டிபெண்டான சென்டென்ஸா தான் இருக்கும். ஒரு சேர்த்து இருக்கிறதுனால அது எப்படி இருக்காது, ஒரு ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸோட ஒரு எப்படின்னா டிபெண்டா இருக்காது, இண்டிபெண்டா இருக்கும். சரியா? ஹீஸ் ரிச் ஃபார், அதனால ஹீஸ் ஹார்ட் ஒர்க்கிங். இப்ப பாத்துட்டீங்கன்னா இப்ப சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் பாருங்க. இந்த சபார்டினேட் முதல் சொல்லவே இதான் இதுல போட்டிருக்கு. த கன்ஜங்ஷன் ஹெல்ப்ஸ் அஸ் டு இன்ட்ரோடியூஸ் சபார்டினேட்டிங் கிளாஸ் அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? ரொம்ப ஒன்றும் இது கிடையாது. இந்த 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 சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் எப்பவுமே வாக்கியத்தோட முதல் கருத்துல தான் வரும். அத கருத்துனா நடந்த விஷயத்துல தான் வரும். சரிங்களா? என்ன நடக்குதோ அது. இப்ப சாப்பிடுறோம், சாப்பிட்டுட்டு தூங்குறோம். அப்படின்னா இந்த இந்த கன்ஜங்ஷன் எப்படின்னா சாப்பிடுறதுக்கு சென்டென்ஸ் சாப்பிடுறோம் அப்படின்னு வருதா அந்த சென்டென்ஸ்க்கு முன்னாடி தான் வரும். சரிங்களா? அஹ் எப்படின்னா ஆஃப்டர் ஐ ஹேட் டின்னர், ஐ வென்ட் டு பெட். ஐ வென்ட் டு பெட். ஐ ஹேட் மை டின்னர், ஐ வென்ட் டு பெட். ஆஃப்டருங்கிற போறேன். ஆஃப்டர் ஐ ஹேட் மை டின்னர், நான் சாப்பிட்ட பிறகு பெட்டுக்கு போறேன், தூங்க போறேன். அதாவது பெட்டுக்கு போறேன்னா தூங்க போறேன், பெட்டுக்கு போய் தூங்க போறேன். சரிங்களா? இந்த ஆஃப்டருங்கிறது பாருங்க கருத்தோட வரும். கருத்து ஆஃப்டருங்கிறது கருத்து. ஐ ஹேட் மை டின்னர். சரிங்களா? கருத்தோட தான் வரும், ரெண்டாவது வராது. அதனால இது சபார்டினேட் கன்ஜங்ஷன். இது வாக்கியத்தோட முதல் கருத்தோட தான் வரும். சரிங்களா? கருத்தோட தான் வரணும். சென்டென்ஸ்ல முன்னாடி தான் வரும்னு கிடையாது. இது இப்படி பின்னாடியும் வரலாம். சரிங்களா? நல்லா கவனிங்க. கருத்தோட தான் வரணும்னு சொல்ல தவிர இது சென்டென்ஸ்ல முன்னாடி பின்னாடி எங்கனாலும் வரலாம். ஐ வென்ட் டு பெட் ஆஃப்டர் ஐ ஹேட் மை டின்னர், இப்படியும் வரலாம். ஆனா இந்த ஆஃப்டர் இந்த சென்டென்ஸ்க்கு முன்னாடி தான் வரும். சரிங்களா? அதனால இது சபார்டினேட் கன்ஜங்ஷன் சொல்லுவாங்க. த கன்ஜங்ஷன் ஜாயின்ஸ் டூ கிளாஸ், ஒன் ஆஃப் விச் இஸ் சபார்டினேட், அதர் இஸ் இது. இதை வந்து சப்பார்டினேட் கிளாஸும்பாங்க, இதை வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸும்பாங்க. ஏற்கனவே கன்ஜங்ஷன் நடத்துச்சுல நடத்திருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்துக்கோங்க, அப்பதான் புரியும். அவங்க ஏத்தி விட்டுருப்பாங்க, எனக்கு அப்லோட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, திரும்ப இது பாருங்க, ஈஸியா இருக்கும். சப்பார்டினேட் கன்ஜங்ஷன் பாருங்க. ஆஃப்டர், ஆஸ், இது எல்லாமே வென்னவர். சரிங்களா? as if, as though, because, before, even though, so that, though, while, although, இது எல்லாமே என்னன்னா சபார்டினேட் கன்ஜங்ஷன். இது எல்லாமே வாக்கியத்தோட முதல் கருத்துல வரும், ரெண்டாவது கருத்துல வராது. சரிங்களா? சரி, அடுத்தது பாருங்க. த பஸ் ஹேட் லெஃப்ட் பிஃபோர் ஹி கேம். சரிங்களா? த பஸ் ஹேட் லெஃப்ட் பிஃபோர் ஹி கேம்.
சரி, இது அதுக்கு முன்னாடி இந்த இதை பார்ப்போம். தோ ஹி இஸ் புவர். சில எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால இதை சொல்லு. தோ ஹி இஸ் புவர், ஹீ இஸ் ஹானஸ்ட். அவன் ஏழ்மையா இருக்கிறான், இருந்தாலும் அவன் ஹானஸ்டா இருக்கிறான். ஏழ்மையா இருக்கிற அவன் பிறப்புலயே ஏழ்மையா இருக்கிற அதான் முத விஷயமே அதான். சரிங்களா? அவன் ஏழ்மையா இருக்கான், அவன் ஹானஸ்ட். அது இருந்தாலும் ஹானஸ்டா இருக்கான். ஏழ்மையா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பான், அப்படி இருந்து அவன் ஹானஸ்டா இருக்கிறான். அதனால சரிங்களா? இது வாக்கியத்தோட முத கருத்து. அதனால வந்திருக்கும். ஆஸ் ஜான் இஸ் வெரி வீக், ஹி இஸ் நாட் ஏபிள் டு வாக் ஃபாஸ்ட். அவன் ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால வாக்கியத்தோட முத கருத்து. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும். ஆஸ்னா என்னது, காரணத்தை காமிக்கிறது அப்படிலாம் இருக்கு சரிங்களா? ஆனா முத கருத்து என்னது, முத என்னது, அவன் வீக்கா இருக்கான், உடம்பு சரியில்லாம வீக்கா இருக்கலாம், எப்படியோ வீக் ஆயிட்டான். அது முத கருத்து. அதுக்கப்புறம் அதனாலதான் அவன் வீக்கா இருக்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கப்புறம் தான் அவனால நடக்க முடியாது, வேகமா நடக்க முடியலன்னு போட்டிருக்கு. அப்படின்னா இது என்னது, ஆஸ்ங்கிறது அவன் உடம்பு சரியில்லாத காரணத்தினால அவனால வேகம் நடக்க முடியல. அப்படின்னா இந்த சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் எப்பவுமே வாக்கியத்தோட முத கருத்து தான் வருது சரிங்களா? ஐ வில் ரிட்டர்ன் ஹோம் ஆஃப்டர் சன்செட். சன்செட் ஆனதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு வருவேன். சன்செட் ஆகுறது தான் ஃபர்ஸ்ட். சன்செட் ஆன பிறகுதான் வீட்டுக்கு வருவேங்கிறான். சன்செட் ஆகணும், அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவோம். வாக்கியத்தோட முத கருத்து சரிங்களா? சரியா? இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக போடுறது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்லி கொடுத்தது சரிங்களா? எப்பவுமே இந்த கன்ஜங்ஷன் வந்து இந்த மாதிரி வாக்கியத்தோட முதல் கருத்துல தான் வரும் சரிங்களா? உம் சரி. சில இந்த இல்ல கன்ஜங்ஷன்ல இந்த சப்பார்டினேட்டிவ் கன்ஜங்ஷன் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமை குறிக்கிறதுக்கும் பிளேஸை குறிக்கிறதுக்கும் ஒவ்வொன்றுக்கும் வரும். இந்த ஆஃப் டைம் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த கன்ஜங்ஷன் ஒயில், பிஃபோர், வென், ஆஃப்டர், பிஃபோர், இது எல்லாமே இல்லை. ஒயில், ஆஃப், பிஃபோர் மட்டும் போட்டிருக்காங்க. இந்த ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு போட்டிருக்காங்க. ஆஃப்டர் பக்கத்துல எழுதுனா எழுதிக்கோங்க. வென்னு, ஆஃப்டர், பிஃபோர், வேற என்ன, ஆமா, இது இந்த மாதிரி வென்னு அது போட்டுக்கோங்க. வென்னு ஆஃப்டர் போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து எப்பவுமே எதுல தான் வரும் அப்படின்னா, சரிங்க, இதுல ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இந்த வென்னவர், ஆஸ் சூன் அஸ், வென்னவர் ஆஸ் சூன் அஸ் இதா இருக்குல்ல, எழுதிக்கோங்க. வென்னவர் ஆஸ் சூன் அஸ், வென்னவர் ஆஸ் சூன் அஸ், வென்னு, ஆஃப்டர், இது எல்லாமே என்னது, டைம் சம்பந்தப்பட்டது சரிங்களா? டைம் சம்பந்தப்பட்ட கன்ஜெக்ஷன். டைம் சம்பந்தப்பட்ட இடத்துல தான் வரும். பிஃபோர் இந்த பாருங்க, டைமை குறிக்கும். பிஃபோர் இதுக்கு முன்னாடி, அதே அதே சமயம் சரிங்களா? மேக் ஹே வைல் த சன் ஷைன்ஸ், காற்றுள்ள பொழுது அந்த டைம் கூற்றிக்கோள் அப்படின்னு சொல்றது. ரவி ஹேட் ரீச் த எக்ஸாம் ஹால் பிஃபோர் த ஸ்கூல் பெல் ரேங், அதுக்கு முன்னாடி டைம் சரிங்களா? ஆனா இத பாருங்க, வேறு, வேறவர், வென்னு, விதர், இதுல வந்து டைம்ஸ், இதெல்லாம் வந்து பிளேஸ் சம்பந்தப்பட்டது. யூ கேன் see the beauty wherever you go in ஊட்டி. நீங்க எங்க போனாலும், எங்க அல்ல எப்போ அப்படின்னு வரும் சரிங்களா? இல்ல எங்க, யூ கேன் see the beauty wherever you go in ஊட்டி. ஊட்டில நீங்க எங்க போய் பார்த்தாலும் அழகா தான் இருக்கும். அது டைமை சொல்லுது. இது வந்து இது வந்து அப்படியே வந்து என்னன்னா, ஒரு 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 இது ஒரு இது ஒரு இது வந்து பாசிட்டிவா இருந்ததுன்னா, இப்போ ஒருத்தன் நல்லா படிக்கிறவன் நல்லா மார்க் எடுப்பான். அதே ஒரு நல்லா படிக்காதவன் மார்க் எடுத்துட்டான், அப்படி அப்படி உல்டாவா ஒரு கன்செஷனா இப்படி சொல்றது. ஒரு எப்படி சொன்னா, ஒரு இதா சொல்லச்சுல வந்து எப்படி சொல்லணும்னா, அப்படி உல்டாவா சொல்லச்சுல இந்த கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. தோ, ஆல் தோ, ஈவன் தோ. இந்த ரெண்டுக்குமே மீனிங் ஒன்று தான். ஈவனுங்கிறது கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணி, எம்பசைஸ்னா கொஞ்சம் அழுத்தி சொல்லச்சுல. இப்ப ஈவன்ங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணும்? யூ டிட் நாட் டூ திஸ் ஒர்க் ஈவன், ஈவன் 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 யூ டிட் நாட் ஃபினிஷ் திஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஈவன் இதை கூடவா நீ முடிக்கல அப்படின்னு சொல்லுவோம்ல, அழுத்தி சொல்லச்சுல. ஒர்க்கை முடிக்கலன்னு சொல்றோம், இந்த இந்த ஒர்க்கு கூடவா முடிக்கல அப்படின்னு, கூடவா அப்படின்னு சொல்லச்சுல நம்ம சொல்றோம்ல. அதனாலதான் ஈவன் தோ, தோ ஆல் தோன போதிலும், ஈவன் தோன இருந்த போதிலும் சரிங்களா? இல்ல, தோ ஆல் தோ ஈவன் தோ எல்லாமே போதிலும் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். சரி பாருங்களேன். த அலாம் woke me up even though it was not very loud சரிங்களா?
அலாம் வெரி சவுண்ட் இல்லைன்னா நம்ம எந்திரிச்சிருக்க மாட்டோம். அப்படிதானே? அலாம் சத்தமா இல்லைன்னா நம்ம எந்திரிச்சிருக்க மாட்டோம். ஆனா அலாம் சத்தமா அடிக்காம இருக்கும் போதும் என்னது அது என்னை எழுப்பிடுச்சு. மெதுவா தான் அடிச்சது இருந்தாலும் எழுப்பிடுச்சு அப்படின்னது. அந்த மாதிரி சொல்லச்சுல த சைல்ட் வாஸ் நாட் கவர்ட் ஆல்தோ இட் வாஸ் வெரி கோல்டு. இது கொஞ்சம் உங்களுக்கு நான் இன்னொரு சென்டென்ஸ் சொல்றேனே. அஹ் இந்த மாதிரிலாம் சொல்லலாம். நான் வேகமா ஓடாத போதும் என்னது நான் வந்து ரேஸ்ல வின் பண்ணிட்டேன். நான் ஒழுங்கா படிக்காம இருக்கச்சுலயும் நான் பேங்க் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேன். இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு விஷயத்த சொல்லச்சுல வந்து இது கான்ட்ராஸ்டா சொல்லச்சுல வந்து இந்த கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. இது கம்பேரிசனுக்கு யூஸ் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு யாருக்குன்னு தெரியும். ஆஸ் தேன் ஹீஸ் நாட் ஆஸ் கிளவர் as யூ. ரேகா இஸ் பெட்டர் தேன் ஹர் ஃபாதர். இந்த மாதிரி இது யூஸ் பண்றதுலாம் வந்து கம்பேரிசனுக்கு யூஸ் பண்றது. சரிங்களா? ம், சரி. இதுல இன்னொரு கன்ஜங்ஷன் போட்டிருக்காங்க. இது கோஆர்டினேட்டிங் சப்பார்டினேட் கன்ஜங்ஷன் அளவுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப அடிக்கடி வராது. இதுல கம்மியான கன்ஜங்ஷன்ஸ் தான் இருக்கும். இந்த இருக்கு பாத்தீங்களா? ஈதர் ஆர் போத் அண்ட். இதெல்லாம் நீங்க சென்டென்ஸ் சப்ஜெக்ட் அக்ரிமெண்ட்ல படிச்சிருப்பீங்க. சரிங்களா? நாட் ஓன்லி பட் ஆல்சோ. நாட் ஓன்லி வந்துச்சுன்னா பின்னாடி பட் ஆல்சோ வரணும்னு உங்களுக்கு தெரியும். இல்ல கமா போட்டிருக்கு, தப்பா போட்டிருக்கு. இது சச் as, சச் தட், சோ as, as so, நோ சூனர் தேனு. இதெல்லாம் வந்து நீங்க நாட் ஓன்லி பட் ஆல்சோன்னு போட்டிருப்பீங்க. நாட் ஓன்லி வந்தா பட் ஆல்சோ அப்படி வரணும்ட்டு. அதெல்லாம் இதுதான் கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் தான். ஆட் பண்ற இதுல வர்றதுதான். நோ சூனர்னா தேன் வரணும், வெதர் ஆர் அப்படின்னு வரணும், ஆர் வரணும். இதெல்லாம் இந்த கன்ஜங்ஷன்ல நீங்க பார்த்திருப்பீங்க. These conjunctions are always used in pairs. The two connectors in each sentence that are related to each other are known as correlative conjunction. இந்த இது வந்து என்னன்னா ரெண்டு சென்டென்ஸ்ல இருந்து ரெண்டு சென்டென்ஸையும் கனெக்ட் பண்ணும். சரிங்களா? பேரா வரும். These pair of conjunction requires equal structures after each one. ஈக்குவல் ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஒரு நவுனை ஒரு இது ஃபர்ஸ்ட் இது வந்து நவுனை இது பண்றதுன்னா டிஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த சென்டென்ஸ்ல இருக்கிறது அடுத்த ஒரு இது அடுத்த இதுவும் நவுனை டிஸ்கிரைப் பண்ணணும். கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் டைப் ஆஃப் கன்ஜங்ஷன் தட் ஃபங்க்ஷன்ஸ் இன் பேர். அது ஜோடியா தான் வரும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ பார்க்கலாம். சபிதா இஸ் போத் எ சிங்கர் அண்ட் எ டான்சர். போத் அண்ட் ஏன்னா போத் வந்து அண்ட் வரணும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா? இல்ல எரர் ஸ்பாட்டிங்ல கேட்பாங்க. நீதர் ஜான் ஆர் ராம் ஹேஸ் அட்டெண்டட் த ஃபங்க்ஷன். இவனும் இவன் இவனும் அட்டன் பண்ணல, இவனும் அட்டன் பண்ணல. ஹேஸ் அட்டெண்டட் த ஃபங்க்ஷன். No sooner did the teacher enter the class, the boys stood up. No sooner than இதெல்லாம் வந்து did the teacher enterன்னு போட்டிருக்காங்க. இதோட ஃபார்மட் அது பழைய ஃபார்மட். did the teacherன்னு தான் போடுவாங்க. இதுல உள்ள இது பாஸ்ட் டென்ஸ் குறிக்கும். ஸ்டூடெண்ட் போட்டிருக்கல, ஸ்டாண்டோட பாஸ்ட் டென்ஸ் ஸ்டூடெண்ட் போட்டிருக்கல, இது என்டர்னு போட்டிருக்கா. இந்த இதுக்கு முன்னாடி போட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நோ சூனர் ஹேட் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஹேட் த டீச்சர் என்டர்ட் அப்படின்னு போடுவாங்க. சரிங்களா? ஹேட் போடுவாங்க. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டா வந்து அப்படி போடுவாங்க. இது இப்ப வந்து சிம்பிள் பாஸ்ட்ல சொல்லியிருக்காங்க. டிட் போட்டு சொல்லியிருக்காங்க. நோ சூனர் டிட் த டீச்சர். அதனால இந்த டிட் முன்னாடி இருக்குன்னு எரர்னு நினைச்சு போடக்கூடாது. சரிங்களா? இது கரெக்ட் தான். இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாவே கரெக்ட் தான். சரிங்களா? நோ சூனர் டிட் த டீச்சர் என்டர்ட் த. உடனே டீச்சர் என்டர் பண்ண உடனே பாய்ஸ்ல எந்திரிச்சு நின்னாங்க. ஸ்கேர்ஸ்லி இதுவும் அதே மாதிரி தான். ஹேஸ்லி இது சொன்னல ஹேட் வரும்னு தான் வந்திருக்கு பாருங்க. ஸ்கேர்ஸ்லி ஹேட் தே கான் அவுட் when it is started raining. மழை இதுல வெண்ணு வரும். சரிங்களா? இதெல்லாம் பேர் ஆஃப் இதான். இதுல இது கொடுக்காம விட்டுருக்காங்க. இது ஒண்ணு எக்ஸ்ட்ரா ஒரு இது. ஸ்கேர்ஸ்லி ஹேட் தே கான் அவுட் வென் இட் ஸ்டார்டட் ரெய்னிங். மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க வெளியே போயிடுறதுக்கு வாய்ப்பு இல்ல. சரிங்களா? நெகட்டிவா ஸ்கேர்ஸ்லி அரிது வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்றதுல இது எல்லாமே என்னது வரும் அப்படின்னா கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். இது எல்லாமே கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். சரிங்களா? நீங்க திரும்ப மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. த கார் இஸ் நாட் ஓன்லி எக்கனாமிக்கல். அது ரொம்ப பொருளாதார சிக்கனமான ஒரு கார் மட்டும் இல்ல. பட் ஆல்சோ ஃபீல்ஸ் குட் டு டிரைவ். ரேட்டு கம்மியானது வந்து நல்லா இல்லாததா இருக்கும். ஆனா அது வந்து ரேட்டு கம்மியா இருந்தாலும் என்னது நல்லா இருக்கு. ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு. ஐ எம் நாட் ஓன்லி a சிங்கர் பட் ஆல்சோ a மியூசிஷியன். சரிங்களா? நான் வந்து சிங்கர் மட்டும் கிடையாது. இந்த மாதிரி எல்லாமே வரும். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் எடுத்து பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் வரைக்கும் பாருங்க. சரிங்களா? சரி. கன்ஜங்ஷன்ஸ் அண்ட் தியர் ஃபங்க்ஷன்ஸ். கன்ஜங்ஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? இதை இப்ப இதுதான் மெயினானது.
சரிங்களா? நான் மெயின் ஆனதுன்னு சொல்லிட்டே அப்படி இது பண்றேன். கவனிச்சுக்கோங்க. இந்த கன்ஜங்ஷன் சரியா? இந்த கன்ஜங்ஷன் இது எல்லாமே இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணது இது. ஆட் பண்ணக்கூடியது. சரிங்களா? பிசைட்ஸ் மேலும். இது எல்லாமே நான் உங்களுக்கு தமிழ்ல நீட்டா சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க எழுதிக்கோங்க. இந்த கன்ஜங்ஷன் எல்லாமே ஆட் பண்ணக்கூடியது. ஆட் பண்றது. சரிங்களா? ஆட் பண்றது. ஒரு ஒரு வேர்ட இன்னும் ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸ் மோர் ஓவர்னா மேலும். அது நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு புரிஞ்சிரும். சரிங்களா? நாட் ஒன்லி பட் ஆல்சோ. இது கம்மா போட்டு திரும்ப வச்சிருக்காங்க. அண்ட் மற்றும் ஆஸ் வெல் as கூட. சரிங்களா? சாரி ஆஸ் வெல் asனா அத்துடன். அதோட ஆம், எனக்கு ஆப்பிள் பிடிக்கும். அதோட எனக்கு இது ஆஸ் வெல் as சொல்றேன் பாருங்களேன். ஏன் கூட அப்படின்னு சொல்றேன். ஆஸ் வெல் asனா எனக்கு பிரியாணி பிடிக்கும். அதோட 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 எனக்கு என்னது ஐஸ்கிரீம் வச்சு அதோட எனக்கு எப்படி சொல்றது? அதோட எனக்கு சிக்கன் அதோட எனக்கு சிக்கன் வச்சு சாப்பிடுறதும் பிடிக்கும். எனக்கு ஃபுட்பால் பிடிக்கும். அதோட எனக்கு கிரிக்கெட்டும் பிடிக்கும். ஆட் பண்றது. சரிங்களா? எனக்கு ஆப்பிள் மட்டும் பிடிக்காது. ஐ லைக் நாட் ஒன்லி ஆப்பிள் பட் ஆல்சோ மேங்கோ. சரிங்களா? ஆப்பிள் மட்டும் எனக்கு பிடிக்காது. அதோட சேர்த்து எனக்கு இதுவும் பிடிக்கும். எல்லாமே ஆட் பண்றது. மோரோ மோரோவர் மேலும் அ இப்ப ஐ லைக் டு டிரைவ். மோரோவர் யூ யூ அ யூ யூ எப்படி சொல்றது? ம். யூ ஷுட் யூ ஷுட் டிரைவ் ஸ்லோலி. சரி யூ ஷுட் டிரைவ் ஸ்லோலி. மோரோவர் யூ ஷுட் ஹேவ் லைசென்ஸ். சரிங்களா? அதுக்கு மேல என்னன்னு உனக்கு லைசென்ஸ் வேணும். மோரோவருக்கும் இந்த ஆண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த ஆண்ட் எல்லாம் ஆட் பண்றது. மோரோவர்னா கூட கொஞ்சம் அந்த எப்படி சொல்றது? பின்னாடி வர்றது வந்து கூட கொஞ்சம் வந்து ஒரு முக்கியமானதா இருக்கணும். சரிங்களா? ஆண்ட்ங்கிறது சாதாரணமான இதுக்கு கூட ஆட் பண்ணுவாங்க. ஃபர்தர் மோர் மேலும், பிசைட்ஸ் கூடுதலாக, இது வந்து இன்னும் அடிஷனல் டூ. இன்னும் அடிஷனல் டூனா கூடுதலாகன்னு அர்த்தம். சரிங்களா? இதெல்லாம் நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். நீங்க பக்கத்துல தமிழ்ல எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் காரணத்த சொல்றேன். சின்ஸ், ஆஸ், ஃபார், பிக்காஸ், அ சி அடுத்தது வந்து சின்ஸ், தென், பிஃபோர் தட், ஆஃப்டர் தட் இதெல்லாம் காரணத்த சொல்றது. காரணம். ஆஃப்டர் தட் இதெல்லாம் காரணத்த சொல்றது. ஆ இதெல்லாம் பாருங்க. அ ஃபார்னா காரணம். பிக்காஸ்னா காரணம். பிக்காஸ்னா ஏனெனில். சரிங்களா? அ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சரிங்களா? பிக்காஸ்னா ஏனெனில்னு அர்த்தம். ஏன்னா நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்? ஏன்னா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஏன்னா அப்படின்னு சொல்லுவோம். ஆ எப்படி சொல்றது? அ ஐ வென்ட் டூ ஐ வென்ட் டூ ஐஸ்கிரீம் பார்க் பிக்காஸ் ஐ லைக் டூ ஈட் ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் பார்க் ஏன்னா எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடுறது பிடிக்கும். அ அதே மாரி என்னது? நான் என் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு போல. ஏன்னா, அவன் என்னைய திட்டிட்டான். சரிங்களா? அது மாரி இது காரணத்த சொல்ல சொல்ல வந்து இந்த பிக்காஸ் வரும். சரிங்களா? ஆ இந்த பிஃபோர் தட், ஆஃப்டர் தட் எதுக்கு இதுல போட்டிருக்காங்கன்னு டவுட்டா இருக்குது. இது டைம் சம்மந்தப்பட்டதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. பிஃபோர் தட் அதுக்கு முன்னாடி அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. சரி நான் இத செக் பண்ணி சொல்றேன். அடுத்தது பாருங்க கான்ட்ராஸ்ட்டா இருக்குதுல்ல ஃபுல்லா. இது யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? பட் ஏற்கனவே பார்த்தோம்னா பட், எட், ஸ்டில் இதுல எல்லாத்தையுமே போட்டு விட்டுருக்காங்க. சரிங்களா? கன்ஜங்ஷன் எல்லாத்தையுமே போட்டு விட்டுருக்காங்க. செப்பரேட்டா போட்டு விடல. கன்ஜங்ஷன் ஜென்ரலா போட்டு விட்டுருக்காங்க. இது கோஆர்டினேட் கன்ஜங்ஷன், சப்பார்டினேட் கன்ஜங்ஷன் கிடையாது. மொத்தமா போட்டு விட்டுருக்காங்க. சரிங்களா? இதுல பாருங்க சப்பார்டினேட் கன்ஜங்ஷனும் இருக்கு. சப்பார்டினேட் கன்ஜங்ஷன் இருக்கு, சப்பார்டினேட் இருக்கு. கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனும் இருக்கு. எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி மொத்தமா எந்தெந்த கன்ஜங்ஷன் எந்தெந்த இதுக்கு யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? தெளிவா பார்த்துக்கிடணும். கன்ஜங்ஷன் பத்தி புதுசா படிக்கிறவங்களுக்கு குழப்பக்கூடாது. சப்பார்டினேட் கன்ஜங்ஷன் ஹெட்டிங் போட்டிருக்கச்சுல நம்ம யூஸ் பண்ணது சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இங்க பாருங்க. இதுதான் சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். சரிங்களா? அது தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம். இது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இந்தா இதுல இருக்கு பாத்துருங்களா? இதெல்லாம் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இது வரைக்கும்.
இது வரைக்கும் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். சரிங்களா? ஒவ்வொரு ஹெட்டிங்கும் போட்டிருக்காங்க. அது போடாம விட்டுருக்காங்க. இது சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இதெல்லாம் சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இதெல்லாம் ஆமா. இதெல்லாம் சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். சரிங்களா? இது எல்லாமே. ஆனா, இந்த கன்ஜங்ஷன் வந்து என்னன்னா, சப்பார்டினேட்டிங், கோஆர்டினேட் கன்ஜங்ஷன் 2யுமே சேர்த்து போட்டுருக்காங்க. கன்ஜங்ஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. 2மே ஆட் ஆயிருக்கு. சப்பார்டினேட் பிளஸ் கோஆர்டினேட் கன்ஜங்ஷன் சேர்த்து போட்டிருக்காங்க. சரிங்களா? சரி. இது வந்து காரணத்த இது தேர்ஃபோர் பாருங்க. தேர்ஃபோர் இதுலயும் போட்டிருப்பாங்க. தேர்ஃபோர் காரணத்த சொல்றதுக்கு, இதுவும் காரணத்த சொல்றதுக்கு. ஷோ த ரிசல்ட் காரணம் ரிசல்ட்ட சொல்றதுக்கு. ஆ அதனால யூஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ஃபோர் தேர்ஃபோர்னா எனவே அப்படின்ட்டு வரும். தேர்ஃபோர்னா எனவேன்னு வரும். ஹென்ஸும் எனவே. தே ட்ரீட்டட் தே டிட் நாட் ட்ரீட் மீ வெல். அ ஏன்னா, எனவே நாங்க அங்க போகல. ரிசல்ட்டு ரிசல்ட்டு இதுக்கு ரிசல்ட்டு காரணம் இதெல்லாம் சொல்றதுக்கு இந்த தேர்ஃபோர் இதுல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் ஹென்ஸ் இதெல்லாம். சரிங்களா? டைம் இண்டிகேட் பண்றதுக்கு வென்னு, வைல், ஆஃப்டர், பிஃபோர், டில், அன்டில், ஆஸ் சூன் அஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? டைம் சம்பந்தப்பட்டது. டு டு ஆட் கண்டிஷன். இப்படி இருந்தா இஃப் யூ வாண்ட் டு பாஸ் தி எக்ஸாமினேஷன் ஒர்க் ஃபார் இட். கண்டிஷன் நிபந்தனைய சொல்றதுக்கு ஃபுல்லா இந்த கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. இன் கேஸ், ப்ரொவைடட் தட், இன் தட் கேஸும் யூஸ் பண்ணுவாங்க. இன் தட் கேஸ், ப்ரொவைடட் தட், வெதர், அன்லெஸ் இதெல்லாம் கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இவ்வளவு இது படிக்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே மொத்தமா உங்களுக்கு புக்ல சூப்பர் புக்கா இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க. சரிங்களா? இவ்வளவு இதுவும் வருமா? கொஞ்சம் ஆழமா படிக்கிறவங்க படிச்சுக்கலாம். இல்ல எல்லா கன்ஜங்ஷனுமே எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜென்ரலா எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த புக்ல எல்லாமே உங்களுக்கு சூப்பரா போட்டு விட்டுருக்காங்க. அது மாதிரி சாய்ஸ். ஐ லைக் டு பை ஈதர் மேங்கோ ஆர் ஆரஞ்சு. சாய்ஸ் எல்லாம் சாய்ஸ். இங்க பாத்தீங்களா 6 இருக்கு. ஐ லைக் மேங்கோ ஆர் ஆரஞ்சு. ஐ லைக் டு கோ டு சர்ச் ஆர் ஐ லைக் டு கோ டு என்னது ஐ லைக் டு கோ டு சர்ச் ஆர் ஐ லைக் டு கோ டு தியேட்டர். இது எனக்கு இதுக்கு பிடிக்கும் இல்லைன்னா அது இல்லாவிட்டால். சரிங்களா? சாய்ஸ். அதே மாதிரி டு நெட் கம்பேரிசன். அதே போல சரிங்களா? கம்பேரிசன். சரிங்களா? அதே போல அப்படின்னு சொல்லச்சுல வந்து இது. அடுத்து வேறு வென்னவர்லாம் பிளேஸுக்கு. இதுல நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த எல்லா கன்ஜங்ஷன்லயுமே என்ன போட்டிருக்காங்கன்னா, கோஆர்டினேட் கன்ஜங்ஷனும் போட்டிருக்காங்க, சப்பார்டினேட் கன்ஜங்ஷனும் போட்டிருக்காங்க. சரி. ம். ஆம், சரி. இந்த கனெக்டிவ்ஸ், லிங்கர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இது ஒண்ணும் இல்ல. இப்போ கன்ஜங்ஷன்னா உங்களுக்கு தெரியும். சப்பார்டினேட் கன்ஜங்ஷன் இருக்கு, கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இருக்கு. கனெக்டர்ஸ்னா என்னது? ப்ரிப்போஷனை வச்சு கனெக்ட் பண்ணுவாங்க. நல்லா பாருங்க. கனெக்டர்ஸ்னா ப்ரிப்போஷன் இருக்கும். கனெக்டர்ஸ் சொல்றேன். கனெக்டிவ்ஸ் இது. சரிங்களா? கனெக்டர்ஸ்னா என்னதுன்னா, ப்ரிப்போஷன் இருக்கும். ப்ரிப்போஷன் வச்சு கனெக்ட் பண்ணுவாங்க. கன்ஜங்ஷன் வச்சு கனெக்ட் வைப்பாங்க. அட்வர்ப் வச்சு கனெக்ட் பண்ணுவாங்க. அதுதான் கனெக்டர்ஸ். கன்ஜங்ஷன்னா டிக்ஷனரியில பாத்தீங்கன்னாலே தெரியும். கன்ஜங்ஷன் என்னென்னன்னு போட்டிருப்பாங்க. ஆனா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். கனெக்டர்ஸ் அப்படிங்கறதுல வந்து என்னன்னா, ஒரு ப்ரிப்போசிஷனா இருக்கலாம், ஒரு கன்ஜங்ஷனா இருக்கலாம், இல்ல ஒரு அட்வர்பா இருக்கலாம். ஆனா கனெக்டிவ்ஸ்னு வரச்சுல கனெக்டிவ்ஸ்னா வேற ஒண்ணும் இல்ல. கன்ஜங்ஷனையும் கனெக்டர்ஸையும் சேர்த்தது தான் கனெக்டிவ்ஸ் ஆர் லிங்கர்ஸ். சரிங்களா? கனெக்டிவ்ஸ்னா என்னதுன்னா, கன்ஜங்ஷனையும் கனெக்டர்ஸும் கன்ஜங்ஷன்ல என்னெல்லாம் படிக்கிறீங்களோ, அண்ட் பட் எல்லாம் என்ன படிக்கிறீங்களோ, கனெக்டர்ஸ்ல என்னெல்லாம் படிக்கிறீங்களோ, அது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா கனெக்டிவ்ஸ் அவ்வளவுதான். சரிங்களா? ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட வேண்டாம். இதுதான் இவ்வளவுதான். சிம்பிளா புரிஞ்சுதுன்னா போதும். Connectives are words that joins or links ideas in a sentence. They can also be used to connect ideas together in a separate sentence uh, to link ideas between paragraphs. சரிங்களா? ஆஹ் நல்லா கவனிச்சுக்கோங்க. சரி, ஓகே. அப்படியே கொஞ்சம் கீழே பாருங்க. ஆடிங் கனெக்டிவ்ஸ் பாத்தீங்களா? as well as besides, furthermore, in addition,
கம்பேரிங் கனெக்டிவ்ஸ் பாருங்க சிமிலர்லி. எல்லாமே நீங்க மேல படிச்சது ஏற்கனவே படிச்சதுக்குள்ளதாவும் இருக்கும். சரிங்களா? நீங்க எதுல பார்க்கணும் கனெக்டர்ஸ் படிக்கச்சுல இதுவும் படிப்பீங்க. கனெக்டர்ஸ்ல இது எல்லாமே இருக்கும். சரிங்களா? அதனால இதுவும் அதான் சொல்றேன்ல, கனெக்டிவ்ஸ்னா கன்ஜங்ஷனும் கனெக்டர்ஸும் சேர்த்தது தான் இது. சரிங்களா? இது வந்து ஆட் பண்றதுக்கு மேலும், கூடுதலாக, மேலும் அப்படின்னு வரும். சரிங்களா? ஏற்கனவே நம்ம இது எல்லாமே பார்த்தோம். மேலும் அப்படி இப்படின்லாம் வந்திருந்தது இல்ல. இதெல்லாம் வந்து கனெக்டிவ்ஸ் தான். கம்பேர் பண்றதுக்கு உள்ளது ஈக்குவலி அதே போல அது அந்த இந்த சேம் வே அதன் மூலமாக சரிங்களா? அந்த வழியில் அப்படின்லாம் வரும்ல. இதெல்லாம் வந்து என்ன கம்பேர் பண்றதுக்கு. சரிங்களா? குவாலிஃபையிங் கனெக்டிவ்ஸ். பட் ஹவவர் அன்லெஸ் சீக்வென்சியல் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபைனலி, மீன்வைல் அது இடப்பட்ட நேரத்துல கான்ட்ராஸ்ட் அதர்வைஸ் இதுல நீங்க அப்பவே பாத்தீங்க. அதர்வைஸ்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரிப்போசிஷனு ஆன் த அதர் ஹேண்டு நெவர்த்லெஸ் இருந்த போதிலும் சரிங்களா? இதெல்லாம் வந்து என்னதுன்னா இன்ஸ்பைட் ஆஃப் இப்போ என்னது ஃப்ரேசல் ப்ரிப்போஷனு நாட் வித் ஸ்டாண்டிங் இருந்த போதிலும் உதாரணத்துக்கு ச ஆஹ் எப்படி சொல்றது உதாரணத்துக்கு ஃபார் இன்ஸ்டட் உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டாக அப்படின்லாம் சொல்லுவோம்ல அதுக்கெல்லாம் யூஸ் பண்றது சரியா? ஆஹ் அதே மாதிரி இந்த சச்சஸ் போன்றவை சரிங்களா? கண்டிஷனல் கனெக்டிவ்ஸ் இஃப் பாத்தீங்களா கன்ஜங்ஷன் அதான் இந்த வார்த்தை உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும் அவ்வளவுதான். இதை பாருங்க கன்ஜங்ஷனு இதுல வந்திருக்கு அன்லெஸ் கண்டிஷனல் கனெக்டிவ்ஸ் போட்டிருக்காங்க. நல்லா திரும்பவும் சொல்றேன் கவனிச்சுக்கோங்க. கன்ஜங்ஷன் உங்களுக்கு தெரியும் சரிங்களா? கன்ஜங்ஷன் நீங்க டிக்ஷனரி வேணா பார்த்து கன்ஜங்ஷன் தனியா இருக்கும். கனெக்டர்ஸ்ங்கிறது வந்து என்னதெல்லாம் சேர்ந்தது கனெக்டர்ஸா இருக்கும் அப்படின்னா ஈஸியா சொல்றதுக்கு கன்ஜங்ஷன் தனியா படிச்சுக்கோங்க. கன்ஜங்ஷன் உங்களுக்கு தெரியும். இப்போ கன்ஜங்ஷன் எப்படி சொல்றது கன்ஜங்ஷனாவும் யூஸ் பண்ணுவாங்க. கன்ஜங்ஷன் நம்மளுக்கு தெரியும். ஆனா கனெக்டர்ஸ்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா கனெக்டர்ஸ்னா என்னன்னா கன்ஜங்ஷன் இருக்கும், ப்ரிப்போஷன் இருக்கும், அட்வர்பியல் ஃப்ரேஸ் இருக்கும், அட்வர்ப் இருக்கும். இந்த ஆமா அட்வர்பு ப்ரிப்போஷன் அடுத்து வந்து கன்ஜங்ஷன் இந்த மூணையும் வச்சு ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸோட கனெக்ட் பண்ணாங்கன்னா அது கனெக்டர்ஸ். சரிங்களா? அந்த இப்போ கனெக்டிவ்ஸ்னா என்னன்னா இருக்கிறது டோட்டல் எல்லாம் கனெக்டர்ஸ் கன்ஜங்ஷன் எல்லாமே சேர்ந்ததுதான் கனெக்டிவ்ஸ். சரிங்களா? ரொம்ப டீடைல் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இவ்வளவுதான் ஈஸியான கான்செப்ட் தான். பிளேஸ் சம்பந்தப்பட்டது கனெக்ட் பண்றதுக்கு. சரியா? டெம்போரல் டைம் சம்பந்தப்பட்டது வென் எவர் டூரிங் சரிங்களா? எம்பசைஸ் அழுத்தி சொல்லுது பர்டிகுலர்லி முக்கியமா எஸ்பெஷலி முக்கியமா குறிப்பாக அப்படின்னு சொல்லச்சுல இது எல்லாமே என்னதுன்னா கனெக்டிவ்ஸ். ஏன் இதை நான் ஃபுல்லா ஒவ்வொன்றா சொல்லலைன்னா இப்ப அடுத்தது வரச்சுல நான் உங்களுக்கு இதை ஃபுல்லாத்தையுமே இந்த அடுத்த இதுல ஒரு எப்படி சொல்றதுன்னா கனெக்டர்ஸ்க்கு உள்ளது சொல்லச்சுல இது அவ்வளோத்தையுமே நான் தமிழ்ல சொல்லுவேன். நீங்க அவ்வளோத்தையுமே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா தமிழ்ல ஓரத்துல எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? அண்டர் இந்த கன்ஜங்ஷன் இந்த ஃபாலோயிங் சென்டென்ஸ் கன்ஜங்ஷன் பாருங்க ரேவதி அண்ட் ரோஹிணி. இஃப் யூ சே சோ ஐ வில் பிலீவ் இட். நீ அப்படி சொன்னா நான் நம்புறேன். சேகர் இஸ் இன்டெலிஜென்ட் பட் கேர்லெஸ். அவன் இன்டெலிஜென்ட் ஆனா புத்திசாலியா இருக்கிறவங்க கேர்லெஸ்ஸா இருக்கும். ஆனா கான்ட்ராஸ்டா சொல்லுவாங்க. இந்த பஸ் வாஸ் ஓவர் கிரவுடட் சோ அதனால அருண் அவாய்டட் டிராவலிங் இன் இட். அதனால அவன் டிராவல் பண்றதுக்கு அவாய்ட் பண்ணிட்டான். தோ வினய் இஸ் இல். அவன் உடம்பு சரியில்லாம இருந்த போதிலும் இருந்தாலும் ஹி டசன்ட் ஸ்கிப் த கிளாஸ். அவனுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தாலும் சரிங்களா? இது வந்து சபார்டினேட் கன்ஜங்ஷன் வாக்கியத்தோட முதல் கருத்துல வருது பாருங்க. தோ வினய் இஸ் இல். அவன் உடம்பு சரியில்லாம இருந்தாலும் உடம்பு சரியில்லாம இருக்கிறது ஃபர்ஸ்ட். அதுக்கு அப்புறம் தான் அவன் கிளாஸ் அட்டன் பண்றத பத்தி பேசணும். சரிங்களா? உடம்பு சரியில்லாத இது வாக்கியத்தோட முதல் கருத்து. இது ரெண்டாவது கருத்து. அவன் உடம்பு சரியில்லாம இருக்கிறான். அதனாலதானே அவனை கிளாஸ பத்தியே பேசுறாங்க. கிளாஸை ஸ்கிப் பண்ணுன்னு பேசுறாங்க. இல்லைன்னா அவனை பத்தி எதுக்கு பேச போறாங்க? அவன் உடம்பு சரியில்லாம இருந்தாலும் அவன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டான். நீ என்ன நீ வராம தானே இருந்த அப்படின்னு சொல்றதுக்கு. சரிங்களா? இதான் நடந்தது. அதை வச்சு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது பஸ் வாஸ் ஓவர் கிரவுடட் சோ அருண் அவாய்டட் டிராவலிங் இன் இட். இது சோங்கிறது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் ஏற்கனவே பார்த்தோம். சரிங்களா? பஸ் வந்து ஓவர் கிரவுடா இருக்கிறது ஃபர்ஸ்ட். அவன் பஸ் ஸ்டாப்ல நின்னுகிட்டு இருக்கிறான். பஸ் வந்துகிட்டு இருக்கு. சாரி பஸ் ஸ்டாப்ல நின்னுகிட்டு இருக்கான்.
பஸ் வந்துகிட்டு இருக்கு. அது ஓவர் கிரவுடா இருக்கு. அதான் நடந்தது. ஓவர் கிரவுடா பஸ் வருது. அது ஃபர்ஸ்ட் நடக்கிறது. அதுக்கப்புறம் தான் அவன் என்ன பண்ண மாட்டேன்றான். அதுல டிராவல் பண்ண அவன் விரும்ப மாட்டேன்றான். அதனால தான் அவன் அவாய்ட் பண்றான். ஃபர்ஸ்ட் நடந்த வாக்கியத்து பக்கத்துல சேரல. அப்படின்னா இது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். சரிங்களா? இது கொஞ்சம் உங்களுக்கு புரிய கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவன் வந்து புத்திசாலி. இருந்தாலும் அவன் கேர்லெஸ்ஸா இருக்கான். சரிங்களா? புத்திசாலியா இருக்கிறது அவனோட இயல்பு. இருந்தாலும் அதுல ஒரு மிஸ்டேக்க கண்டுபிடிக்கிறாய்ங்க. சரிங்களா? இது பாருங்க, இஃப் யூ சே சோ. அப்படி சொன்னா ஐ வில் பிலீவ் இட். அப்படின்னு என்னது? ஃபர்ஸ்ட் சொல்றது. அதுக்கப்புறம் தான் அவன் பிலீவ் பண்றானா, பிலீவ் பண்ணலையான்னு. அப்ப இது வாக்கியத்தோட கருத்துல வருது. இது வந்து சப்பார்டினேட் கன்ஜங்ஷன். சரிங்களா? இது அண்ட் போட்டு சேர்த்திருக்காங்க. அண்ட் எப்பவுமே என்னது? கோஆர்டினேட் கன்ஜங்ஷன் தான். சரி. இந்த இத வந்து நீங்க அப்படியே உங்க ஹோம்வொர்க்கா செஞ்சு பாருங்க. எப்படி இந்த இஃப் இதெல்லாம் போட்டு செஞ்சு பாருங்க. ஆ கனெக்டர்ஸ் வரைக்கும் செஞ்சு பாருங்க. கனெக்டர்ஸ் வரைக்கும் செஞ்சு பாருங்க. சரிங்களா? கனெக்டர்ஸ்க்கு வரைக்கும் இந்த 3 எக்ஸாம்பிளும் செஞ்சு பாருங்க. சரிங்களா? ஓகே. தொடர்ச்சியா நீங்க அது பேசிக்கா ஃபர்ஸ்ட் நடத்தின இதையும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த கன்ஜங்ஷன் இது பாருங்க. அது பார்க்காம பார்த்தீங்கன்னா, இது புரியாது. ஏற்கனவே முன்னாடி ஒரு இது கிளாஸ் நடத்தியிருக்கிறேன். பார்த்துட்டு பாருங்க.